எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது பிளட் குரூப்பை வச்சு திருமண பொருத்தம் பார்க்குறது. பிளட் குரூப்பை வச்சு திருமண பொருத்தம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா, இப்போ சில ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோசை இருக்கும், சில ஜாதகத்தில் செவ்வாய் தோசை இருக்காது. அப்போ செவ்வாய் தோசை இருக்கிறவங்கள செவ்வாய் தோசை இருக்கிறவங்கள்ட்ட கட்டி வைக்கணுமா, செவ்வாய் தோசம் இருக்கிறவங்கள செவ்வாய் தோசை இல்லாதவங்கள்ட்ட கட்டி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதில் விதிவிலக்குகளும் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. இப்போ ஜாதகமே சரியாக பார்க்க தெரியல அல்லது வந்து பொருத்தம் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி வெறும் ஆணனுடைய பிளட் குரூப்பு பெண்ணினுடைய பிளட் குரூப்பை மட்டும் வச்சு பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை தான் இந்த பிளட் குரூப் பொருத்தம். இதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்திருக்குது. இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்ச விஷயங்களை தான் இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். ஜாதகம் இல்லாமல் வந்து பொருத்தம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பிளட் குரூப்பை வச்சு இந்த மாதிரி பொருத்தம் பார்த்துக்கலாம். ஜாதகத்தை வச்சும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஜாதகத்தில் செவ்வாய் தோசை இருக்குது அப்படிங்கிற ஜாதகத்தில் வந்து RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் செவ்வாய் தோசை இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். RH பாசிட்டிவ் வந்து செவ்வாய் தோசை இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம போக வேண்டாம். நான் வந்து பொதுவாக இந்த பிளட் குரூப் பொருத்தம் வந்து நீங்கள் செக் பண்ணாலே இந்த பொருத்தம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் ஜாதக ரீதியாக விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். RH நெகட்டிவ் அப்படிங்கிறது திருமண செவ்வாய் தோசை உள்ளவங்க, RH பாசிட்டிவ்ங்கிறது செவ்வாய் தோசை இல்லாதவங்க, அப்படி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, RH அப்படிங்கிறது ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. RH பாசிட்டிவ் அப்படின்னா உங்கள் இரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய புரோட்டீனுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும், அதுதான் RH பாசிட்டிவ். RH நெகட்டிவ் அப்படின்னா இரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய புரதச்சத்து வந்து கம்மியாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும், அதுதான் RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் எப்படி பொருத்தம் பார்க்குறது அப்படின்னா, இந்த RH பாசிட்டிவ் குரூப்பில் உள்ள ஆண்கள் அல்லது பெண்களுக்கு வந்து RH பாசிட்டிவையும் பொருத்தலாம், RH நெகட்டிவ் உள்ளவங்களையும் பொருத்தலாம். இதுதான் அதில் உள்ள பெனிஃபிட். RH பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு 2 பிளட் குரூப்புமே பொருந்தும். பாசிட்டிவ் பிளட் குரூப்பு, நெகட்டிவ் பிளட் குரூப்பு ரெண்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. RH நெகட்டிவ் குரூப் உள்ளவங்க வந்து அதே மாதிரி நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க மட்டும்தான் பொருத்தணும், பாசிட்டிவ் பிளட் குரூப் வந்து இவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு தாய்க்கு வந்து RH நெகட்டிவ் குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த உடம்புல அந்த இம்யூனிட்டி செய்யக்கூடிய கிருமிகள் சொல்லுவாங்கள்ல, உடம்பை தற்காத்து கொள்ளக்கூடிய கிருமிகள், அது என்ன செய்யுது அப்படின்னா, அதில் வந்து T செல்ஸ் B செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உடம்புல நம்மளுடைய நோய் எதிர்ப்புத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு பாக்டீரியாவும் வைரஸும் செயல்படும். அதில் வந்து T செல்ஸ் B செல்ஸ் அப்படிங்கிற 2 இதுதான் வந்து ஒரு செல்ஸை வந்து பாதுகாக்கும். அந்த T செல்ஸ் B செல்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் குரூப் உள்ளவங்களுக்கு வந்து நெகட்டிவ் குரூப் உள்ளவங்கள தான் வந்து நண்பனாக வந்து அது ஏற்றுக்கிடும். இந்த நெகட்டிவ் குரூப் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவ் குரூப் உள்ள ஒரு குழந்தை உள்ள பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து எதிரியாக நினச்சி அதனுடைய செல்களை வந்து இதை அழிக்க தொடங்கும். அதனால் வந்து எதிர்மறையான விளைவுகள் வந்து ஏற்படும். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்கள பொருத்தம் பார்த்தா சிறப்பாக இருக்கும். பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் ரெண்டுக்குமே வந்து இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுது. அறிவியல் ரீதியான விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ எப்படி பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆண் ஒரு பெண் இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த RH பாசிட்டிவ் உள்ளவங்க RH பாசிட்டிவ் உள்ளவங்கள பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. RH நெகட்டிவ் உள்ளவங்க RH நெகட்டிவ் உள்ளவங்கள ஏற்றுக்கலாம், பொருத்தமாக வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். RH நெகட்டிவ் ஆணுக்கும் RH பாசிட்டிவ் பெண்ணுக்கும் இருந்தாலும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒன்று மட்டும்தான் பொருந்தாது, ஆண்களுக்கு வந்து RH பாசிட்டிவையும் பெண்களுக்கு RH நெகட்டிவையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரி பிளட் குரூப் உள்ளவங்கள சேர்த்திங்க அப்படின்னா அவங்க தாம்பத்தியம் மூலிமா ஒரு நோய் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெஃபிஷியன்சி, இம்யூனிட்டி பாதிப்பு, இதனால் வந்து உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் ஆண்களுக்கு வந்து RH பாசிட்டிவ், பெண்களுக்கு RH நெகட்டிவ் குரூப் உள்ளதை வந்து தவிர்க்கணும் பொருத்தத்தில். ஏன்னா இவங்க இணையும் போது வந்து
நிறைய பாதிப்புக்குள்ளாவாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நல்ல பொருத்தம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிளட் குரூப்புக்கு இந்த பிளட் குரூப் வந்து நல்ல பொருத்தமான பிளட் குரூப்பு அப்படிங்கிறத பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம். அதை தான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பாசிட்டிவ் பிளட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பெண்ணை பொருத்தலாம் அப்படின்னா ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள பெண், ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள பெண்ணை வந்து பொருத்தலாம். ஆணுக்கு வந்து ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா பெண்ணுக்கு வந்து ஏ நெகட்டிவ் அல்லது ஏபி நெகட்டிவ் இருக்கலாம், ஏ பாசிட்டிவ் அல்லது ஏபி பாசிட்டிவ் இருக்கலாம். அந்த மாதிரி பெண்களை வந்து பொருத்தலாம். அடுத்து ஆண்களுக்கு வந்து பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன மாதிரி பெண்ணை பொருத்தலாம் அப்படின்னா பி பாசிட்டிவ் அல்லது ஏபி பாசிட்டிவ் உள்ள பெண்களை பொருத்தலாம். பி நெகட்டிவ் உள்ள ஆண்களுக்கு வந்து பி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் உள்ள பெண்களையும், பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் உள்ள பெண்களையும் பொருத்தலாம். ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஆண்களுக்கு ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள பெண்களை பொருத்தலாம். ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஆண்களுக்கு ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் உள்ள பெண்களை பொருத்தலாம். ஓ பாசிட்டிவ் உள்ள பிளட் குரூப் உள்ள ஆண்களுக்கு ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் உள்ள எல்லா பிளட் குரூப்பில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பிளட் குரூப்பை வந்து பொருத்தலாம். ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்பில் ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எல்லா வகையான பிளட் குரூப்பையும் பொருத்தலாம். அப்படிங்கிறது தான் திருமண பொருத்தத்தில் பார்க்கக்கூடிய பிளட் குரூப் பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நல்ல பொருத்தம். அப்போது ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி பிளட் குரூப் இருந்தால் பெண்ணுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கப்பட்ட பிளட் குரூப்பை வந்து பொருத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து சுமாரான பொருத்தம் அப்படின்னு இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்காது, ஆனால் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஏ குரூப்பை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஓ அல்லது ஏ குரூப்பை சேர்ந்த ஒரு ஆணை வந்து நீங்கள் பொருத்தலாம். அல்லது பி பிளட் குரூப் உள்ள பெண்களுக்கு வந்து ஓ அல்லது பி பிளட் குரூப் கொண்ட ஆண்களை பொருத்தலாம். ஏபி பிளட் குரூப் உள்ள பெண்களுக்கு ஓ ஏ பி ஏபி போன்ற பிளட் குரூப் உள்ள ஆண்களை பொருத்தலாம். ஓ அப்படிங்கிற பிளட் குரூப் உள்ள பெண்களுக்கு ஓ அப்படிங்கிற பிளட் குரூப் உள்ள ஆண்களை வந்து பொருத்தலாம். இதுதான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அதாவது இது வந்து நல்ல பொருத்தமாக சொல்லப்படுது. இது இந்த சார்ட்டில் கொடுத்தது இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லப்பட்ட பொருத்தம். இதில் எது மேட்ச் ஆனாலுமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஜாதகமே இல்லை அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவங்க எப்படி வந்து வரனை வந்து பொருத்தணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து வெறும் பிளட் குரூப்பை மட்டும் வச்சு நீங்கள் பொருத்தி திருமணம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையை தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஜாதகத்தில் உள்ள விஷயங்களையும் இதையும் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து அறிவியல் பூர்வமான உண்மையை தான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். இதை வச்சும் நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.